இது இருக்கிற இடம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மாளிகை மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நேர் பின்னாடி தான் வந்து அந்த காலத்து சோழர்கள் மாளிகை இருந்ததாகவும் அது வந்து தரையோட தரையாக வந்து ஒண்ணுமே இல்லாமல் சிதிலமுற்றதாகவும் இந்த ஏரியா வந்து மாளிகை மேடு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து இருக்கக்கூடிய அருணாமலைநாதர் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து அடிப்பிரதேசனம் அதே மாதிரி சுற்றி வந்து கிரிவலம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 முறை இந்த கோயிலை வந்து வலம் வந்து கிரிவலம் வந்தா, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து வேண்டிக் கொண்டா வந்து நினைச்ச காரியங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ள வந்து நம்ம அர்ச்சகர் இருக்காங்க, அவங்க கிட்டையும் என்ன விவரம் அப்படிங்கிறத வந்து கேட்போம். கேட்டு இந்த கோயிலை பத்தின விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் மாட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நமது உள்வினைகளே. மன்னார்குடி நமது செண்பகாரண்ய கேத்திரம் என்று சொல்லக்கூடிய நமது மன்னார்குடியிலே அபிதூஜாம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமி ஆலயம். இது தென் திருவண்ணாமலை என்று அழைக்கக்கூடியது. இது வந்து வல்லாள மகாராஜாவால் கட்டப்பட்ட ஸ்தலம். வல்லாள மகாராஜாவானது இங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு தல யாத்திரையாக இங்கிருந்து செல்லும் பொழுது செல்லும் வழியிலே அவர் சிவபூஜை செய்வதற்காக இங்கு இத்தலத்திலே இறைவனை சிவபூஜை செய்து பின்பு வரும் வழியிலே அவர் சிவபூஜை செய்த பின்பு அந்த தீப விளக்கு பூஜையானது செய்யப்பட்ட இடம் அது அப்படியே இருந்ததால் இந்த இடத்திலே அந்த வல்லாள மகாராஜா ஒரு ஆலயம் எழுப்பி அதற்கு அண்ணாமலைநாதர் என்று பெயரும் சூட்டி உள்ளார். இங்க உள்ள கல்வெட்டுகளே அதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வாலயத்திலே பிரதோஷம், பௌர்ணமி, தேய்பிரை அஷ்டமி போன்ற பூஜைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது.